வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கை கால் மடிப்புகளில் அக்கல்களில் வந்து கருப்பு கலரில் வந்து படிஞ்சிருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு நல்லா இருக்காது. அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கை காலில் அக்கல்களில் வந்து இந்த மாதிரி கருப்பு கலரில் படிஞ்சிருக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேர்வை, அதிகப்படியான வேர்வை. நிறைய பேர் வெயிலில் அதிகமான வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த வேர்வை வந்து நம்மளோட உடலில் இருக்கிற அழுக்குகளோடு வந்து அந்த நம்மளுடைய மடிப்புகளில் போய் சேர்ந்துருங்க. அது என்ன ஆகும்னா நாளடைவில் வந்து அது வந்து அப்படியே நம்ம உடலோடையே அப்படியே படிஞ்சிடும், அந்த தோலோடையே அப்படியே படிஞ்சிடும். அது என்ன ஆகும்னாக்கா போக போக வந்து ரொம்ப கருப்பு கலரில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 3 விஷயந்தான். ஒன்று, வெள்ளரி பிஞ்சு நம்ம எல்லாருமே நல்லாவே யூஸ் பண்ணியிருப்போம், சாப்பிட்ருப்போம். அது வெள்ளரி பிஞ்சு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போனீங்கன்னா 5 ரூபா 10 ரூபாய்க்கு வந்து வெள்ளரி பிஞ்சு கிடைக்கும். வெள்ளரி பிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள். இந்த 3 போதும். இந்த 3 தான் நமக்கு இதுக்கு தேவையான விஷயம். அப்படின்னா இந்த 3 தான். இதை நீங்கள் எப்படி ப்ராசஸிங் பண்ண போகிறீங்கன்றத சொல்கிறேன். நான் எல்லா இதுலேயும் சொல்லியிருக்கேன். சோப்பு யூஸ் பண்ணாதீங்க, ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க, சீயக்காய் வந்து யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு நல்லது. மேனிக்கு நல்லது சீயக்காய் தாங்க. சீயக்காயில் உள்ள பலன் நிறையா இருக்குது. இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா, சீயக்காய் அப்படின்றது வந்து ரொம்ப நம்ம மனிதர்களுக்கு உகந்ததான ஒரு விஷயம் அப்படின்னா சீயக்காய் தான். சோப்பு ஷாம்பு அதெல்லாம் வந்து என்ன தான் நீங்கள் வந்து சோப்பு ஷாம்புனாலுமே அதில் வந்து கெமிக்கல் தான் நிறையா இருக்குது. இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சீயக்காய் வச்சு நீங்கள் நல்லா வச்சு தேய்ச்சி வாஷ் பண்ணி இருங்க. வாஷ் பண்ண பிறகு இது எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். வெள்ளரி பிஞ்சை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு, எலுமிச்சம்பழம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வந்து கட் பண்ணிட்டு நல்லா பிழிஞ்சிருங்க. அதில் உள்ள சாறை எடுத்துருங்க. கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூனோ இல்லை 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து அது நல்லா வந்து அதனோடைய வந்து எல்லாமே ஒரே மாதிரி வந்து சம அளவில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இது மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் இருக்குது. கால் மடிப்புகளில் நிறைய பேருக்கு பிளாக் கலர், அதாவது கால் மடிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக கருப்பு கலரில் அசிங்கமாக இருக்கும். அக்கல்கள்லையும் வந்து இந்த மாதிரி அசிங்கமாக இருக்கும், ரொம்ப கருப்பு கலரில் படிஞ்சு அசிங்கமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சீயக்காய் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணி ஒரு 1 to 2 மினிட்ஸ் லேசாக மசாஜ் மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண பிறகு வந்து நீங்கள் கை மடிக்கக்கூடாது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரை நீங்கள் அப்படியே வந்து அதை காற்றுல வந்து நல்லா அது மேலே காற்று படுற மாதிரி இருக்கணும். நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் அங்கிட்டும் கையை அசைச்சேங்க மடித்தேங்கன்னாக்கா அதில் எந்த பிரயோஜனம் இருக்காது. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்ளை பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷமாவது, குறைஞ்ச 5 நிமிஷமாவது விட்டுருங்க. நீங்கள் உங்களுக்கு எங்கெங்கே அந்த மாதிரி பிளாக் கலரில் வந்து சர்க்கிளாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த கைகளில், கால்களில், நம்மளுடைய அக்கல்களில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அந்த இதில் வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிட்டு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் அதை வந்து உங்களுடைய அப்ளை பண்ணதை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கை மடிக்கவோ இது பண்ணவோ கூடாது. மடிச்சிங்கன்னா அதனுடைய எஃபெக்டிவ் போயிடுங்க. மடிக்காமல் இருந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுருங்க. ஒரு 1/2 hour கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த தோலோடு வந்து அது வந்து மெர்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே அது உங்களுக்கு உங்கள் தோலுக்குள்ளே வந்து அது மெர்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கேஷுவலாக இருந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ளை பண்ணதுலேருந்து மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது கொஞ்சம் வந்து கைகளை மடைக்காமல் இருந்தால் நல்லது. நீங்கள் இது வாரத்துக்கு 3 முறை 1 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய அந்த பிளாக் கலர் ஸ்கின்னில் படிஞ்சிருக்கிறது எல்லாமே வந்து நல்லா வந்து ரிமூவ் ஆகிரும். அதுக்கப்புறம் நேச்சுரல் ஸ்கின் டோன் என்னவோ அது அப்படியே இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.